ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கதையை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த கதையை கேட்டால் நீங்களே மிரண்டுருவீங்க. என்னடா கதை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே அமானுஷ்யமான கதை. அதாவது நிறைய திருப்பங்கள் நிறைஞ்ச கதை. அந்த கதையோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, செல்வம் அல்ல அறிவே உண்மையான பொக்கிஷம் மாயக்காடு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு சிறிய கிராமம் பசுமை மலைகள், குளங்கள் மற்றும் நிழலான காட்டால் சூழப்பட்டிருந்தது. அந்த கிராமத்தில் அருண் மற்றும் அவன் சகோதரி மீரா வாழ்ந்தனர். அருண் ஆர்வமுள்ள சாகச பிடிப்புள்ள இளைஞன். மீரா அறிவாளியும் கவனத்துடனும் செயல்படுவள். மக்கள் காட்டை பற்றி கதைகள் சொல்லும்போது அனைவரும் பதற்றமடைந்தனர். ஐயோ, அங்கே செல்லாதே, அது அபாயகரமான காடு என்று எப்போதும் நினைவூட்டினர். ஆனால் அருணின் உள்ளத்துக்கு அந்த எச்சரிக்கைகள் பயமில்லை. அது ஒரு சாகசத்தை தொடங்கும் அழைப்பு போலவே இருந்தது. ஒரு நாள் இரவு நிலா முழுமையாக மின்னும்போது அருண் மீராவிடம் கூறினான், மீரா, நீயும் நம்புகிறாயா? அந்த காட்டில் ரகசியங்கள் இருக்கலாம். நாம் ஒரு சின்ன சாகசம் செய்து பார்ப்போம். மீரா கவலையுடன் பதிலளித்தாள். அருண், அங்கே போகாதே, அது மிகவும் அபாயகரமானது. நினைவில் வை, நிறைய மனிதர்கள் அங்கே போய் திரும்பவில்லை. அருண் வலித்தான். மன்னிக்கிறேன், ஆனால் என் உள்ளம் சொல்லுது, நம்மால் முடியும்னு நம்பிக்கை வைக்கிறேன். அப்போது கிராமத்தின் முதியவர் முனிவர் அவர்களிடம் கூறினார், இந்த காடு அழகாகவும் அதிரடியும் நிறைந்தது. ஆனால் கவனமாக நடக்க வேண்டும். உள்ள நம்பிக்கையற்றவர்களுக்கு அவசர பேரிடர் உண்டு. நீங்கள் செல்ல விரும்பினால் உங்கள் உள்ளத்தை சோதித்துப் போகிறீர்கள். அடுத்த நாள் காலை அருண் மற்றும் மீரா காட்டிற்குள் நுழைந்தனர். மரங்கள் பேசுவதைப் போல் தோன்றியது. பூக்கள் இரவில் ஒளிரும். பாதைகள் திடீரென மாறும். அவர்கள் பாதையில் நடக்கும்போது ஒரு பேசிய நரி வந்தது. நீங்கள் வளமாய் முனைந்தால் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஆனால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பரிசோதிக்கப்படும் என்று நரி கூறியது. முதலில் அவர்கள் ஒரு மாய் நதி கடக்க வேண்டியது வந்தது. நரி புதிர் சொல்லியது, நீரின் நடுவில் ஒரு கல் உண்டு. அது உங்கள் பார்வையை மாற வைத்து வழியை மறைக்கும். அதை கடக்க விரும்பினால் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். ஆரனும் மீராவும் அந்த புதிரை தீர்க்க முயற்சித்தனர். முதலில் தோல்வி, பின்னர் வெற்றி. கடலை கடந்ததும் காட்டின் மரங்கள் தங்கள் பாதையை திறந்துவிட்டன. பயணம் தொடர்ந்தபோது அவர்கள் ஒரு மறைந்த கிராமத்தை கண்டுபிடித்தனர். அந்த கிராமம் காட்டின் உயிரினங்களால் நிரம்பியிருந்தது. உயிரினங்கள் கூறின, இந்த காடு பழைய குரலால் கூடியது. செல்வம் வேண்டுமெனில் நீங்கள் உங்கள் மனதில் அக்கறை, அந்த துணிவு, அறிவு ஆகியவற்றை காட்ட வேண்டும். மீனா அருணுக்கு கூறினாள், அருண், செல்வம் முக்கியமில்லை, முக்கியமானது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்கள் ஒரு மாபெரும் மாயக்கிளை கண்டனர். அதில் பழமையான காவலர் இருந்தான். காவலர் கூறினான், உங்கள் மனதில் பயம், ஆசை, நம்பிக்கை ஆகியவற்றை காட்டுங்கள். அதுவே உங்கள் சோதனை. ஆருண் பயத்துடன், மீரா அறிவுடனும் செயல்பட்டனர். அருண் தன்னுடைய ஆசையை வெற்றி பெற முயற்சித்தான். ஆனால் மீரா வழிகாட்டியது கடைசி சவாலை அவர்கள் தீர்த்து புதிர்களை முடித்து துணிவு, அக்கறை, அறிவு ஆகியவற்றை காட்டினர். அப்போது செல்வம் வெளிப்படுகிறது. அது ஒரு மாய் சக்தி கொண்ட கல். காட்டை காப்பாற்றும் திறன் கொண்டது. காட்டின் மரங்கள் மற்றும் உயிரினங்கள் மீண்டும் மின்னி மகிழ்ச்சி காட்டினர். ஆருண் மற்றும் மீரா அறிவித்தனர், செல்வம் என்பது பணம் அல்ல, அறிவும் அக்கறையும்தான். செல்வம் அவர்களின் சாகசம் முடிந்தது. ஆனால் புதிய சவால்கள் எதிர்காலத்தில் அவர்களை காத்து கொண்டிருக்கின்றன என்று காட்டின் குரல்கள் குறித்தன. அவர்கள் திரும்பி கிராமத்திற்கு வந்தனர். மலைகள், குளங்கள்,
காட்டின் ஒளி எல்லாம் புதிய அர்த்தத்தில் அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் மட்டுமல்ல, கிராம மக்கள் கூட அந்த சாகசத்தின் செய்தியை கேட்டு அசாதாரண பயணத்தின் மகிழ்ச்சியை அனுபவித்தனர். அந்த நாள் முதல் ஆருண் மற்றும் மீரா மனதில் புதிய அறிவு, துணிவு மற்றும் அக்கறை கொண்டவர்கள் ஆனார்கள். கடைசியில் அவர்கள் காட்டின் வாசலுக்கு திரும்பி அந்த மாயக்கல் காட்டின் உயிரினங்களுக்கு அருளுடன் ஒப்படைத்தனர். காட்டில் ஒளி மேலும் பிரகாசித்தது. மரங்கள் மகிழ்ச்சியுடன் அசைந்தன. அருண் மற்றும் மீரா மனதில் நினைத்தனர், உலகத்தில் எல்லா சாகசங்களும் எல்லா செல்வங்களும் உண்மையான அறிவும் அக்கறையும் இல்லாமல் எந்த பயனும் தரமாட்டாது. அந்த நாள் முதல் அவர்கள் புதிய சாகசங்களுக்காகவும் அறிவை பெறவும் எண்ணியுள்ளனர். காட்டின் ஒளிரும் பாதைகள் அவர்களை என்றும் அழைத்துச் செல்லும் போல உணரப்பட்டது. சில தூரம் நடந்ததும் அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் அருகே வந்தனர். அந்த மரத்தின் தண்டு மனித முகம் போல் வடிவமெடுத்திருந்தது. கண்கள் மூடியிருந்தன. திடீரென அந்த கண்கள் மெதுவாக திறந்தன. சுற்றியுள்ள ஒளி சற்று மங்கியது. மரத்தின் உள்ளிருந்து ஒரு கனமான மூச்சு சத்தம் கேட்டது. மீரா மெதுவாக ஒரு படி பின்னால் சென்றாள். ஆருண் அசையாமல் நின்றான். அந்த மரம் பேசவில்லை, ஆனால் அதன் இருப்பே ஒரு கேள்வி போல இருந்தது. அந்த இடத்தை கடந்ததும் காடு இன்னும் விசித்திரமாக மாறியது. நேரம் நகர்கிறதா இல்லையோ என்று தெரியவில்லை. பறவைகள் சத்தமில்லை, இலைகள் கூட அசையாமல் இருந்தன. திடீரென முன்னால் ஒரு திறந்த வெளி தோன்றியது. அங்கே தரையில் சில சின்ன சின்ன ஒளிப்புள்ளிகள். அவை நகர்ந்து கொண்டிருந்தன. ஆருண் குனிந்து பார்த்தான். அது கல் இல்லை. அது உயிருள்ளதா இல்லையா என்று புரியாத ஒரு மாயம். மீரா மெதுவாக சொன்னாள், நம்ம பார்க்கிறதெல்லாம் உண்மையா, இல்லை இந்த காடு நம்ம மனசோட விளையாடுதா? அந்த புள்ளிகளை மெதுவாக ஒன்று சேர்ந்து ஒரு வடிவத்தை உருவாக்கின. அது தெளிவாக தெரியவில்லை. மனித உருவம் போலவும் இல்லை, மிருகம் போலவும் இல்லை. அதற்குள் இருந்து ஒரு குரல் கேட்டது. ஆனால் வார்த்தைகள் இல்லை, உணர்ச்சிகள் மட்டும். பயம், ஆர்வம், எதிர்பார்ப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் அவர்களுக்குள் புகுந்தது. அருண் ஒரு நிமிடம் கண்களை மூடினான். திறந்தபோது அந்த உருவம் இன்னும் அருகில் இருந்தது. அப்போது காடு முழுவதும் ஒரு மென்மையான அதிர்வு. மரங்கள் சற்றே அசைந்தன. பாதைகள் மீண்டும் மாறத் தொடங்கின. அவர்கள் நிற்கும் இடமே சற்று நகர்ந்தது போல இருந்தது. மீரா மெதுவாக மூச்சை இழுத்துவிட்டாள். இது இன்னும் முடிவில்லை போல இருக்கு என்று அவள் சொன்னாள். அருண் பதில் சொல்லவில்லை. அவன் முன்னால் பார்த்து கொண்டே இருந்தான். ஏனெனில் அந்த காடு இன்னும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தது. ஆமாங்க, எனக்குமே இதில் ரொம்ப திருப்பமான முனைகள் நிறையவே அதிகமாயிட்டே இருக்குங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நமக்கு ஒரு சொத்து அப்படின்றது ஒரு நிலையான செல்வம் கிடையாது. காசு பணம் எல்லாமே அடுத்து செகண்டரி தான். ஆனால் நமக்கு எது முதன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவு, படிப்பு, கல்வி, துணிச்சல், இதுதாங்க ஃபஸ்ட்டு முதன்மை. இது இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம ஈஸியாக சொத்து சம்பாரிச்சிடலாம். காசு பணம் எல்லாமே சம்பாரிச்சிடலாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையுமே தைரியமாக இருக்கணும் அப்படின்னு தெரியுது. கிராம மக்கள் எல்லாருமே போக பயந்த ஒரு காட்டில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பையன் 2 பேரும் போகிறாங்க. அங்கே போய் அவங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு காசு எதுவுமே கொடுக்கலங்க. காசு எதுவுமே கொடுக்காம தான் அவங்களோட பயத்தை போக்கியிருக்காங்க. அதாவது எப்படி, அவங்களோட அறிவு, அவங்களோட துணிச்சல் மூலமாக தான் அந்த வெற்றியை அவங்க அடைஞ்சிருக்காங்க. இதை பார்த்து கிராம மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மேலும் இன்னொரு அமானுஷ்யம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அடுத்ததாக இன்னொன்று இருக்குது அப்படின்னு என்ன அப்படின்னு அருண் சொல்கிறான்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அது வந்து அவங்க கண்ட ஒரு கனவுங்க. அந்த கனவு மூலயமா அவங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே தைரியமாக அறிவோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு கதையோடு உங்களை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன்.